வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் வந்தேன். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காப்புல இங்க வேலை பார்க்கறது. பார்மசிஸ்ட் தான். அவர் இங்க வந்திருக்காப்புல. இப்பதான் வர வச்சோம். அந்த பின்னாடி நிற்கிறாருல, அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. ஆய் சொல்லா தான் வந்திருக்கேன். வெளில கூட்டு போய் காட்ட சொன்னான். அதனால சும்மா அப்படி வந்தேன். நிறைய பேர் கால் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. வீடியோ நிறையா போடணும்னு நம்மளுக்கு ஆசை தான், போடுறேன். இனிமே நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது தான் மைக்கு, இதெல்லாம் செல்ஃபி ஸ்டிக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ போடுறோம், தாராளமாக போடுவோம். நிறையா வீடியோ ஜாப் ரிலேட்டடாக கேட்குறீங்க. ஜாப் ரிலேட்டடாக நான் ஏன் போடுறது இல்லை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஆள் சொன்னான், நம்பிக்கையான ஆள் வந்து வேணும், எனக்கு தெரியணும், அந்த இது ஓகே, நல்ல சேலரி இதெல்லாம் ஓகே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அங்கே ப்ரெஷர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுனா மட்டும்தான் நான் வந்து போடுவேன். சும்மா எடுத்தது இல்லை கவுத்ததெல்லாம் போட மாட்டேன். எனக்கு யாராவது கேட்டாங்க, தம்பி ஆள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன். இல்லை நான் யார்ட்டையாவது சொல்லி வைப்பேன், நீங்கள் கொடுக்குற ரிசியூமை பார்த்து அதுக்கு நான் சொல்லி வைப்பேன். மெடிக்கல் ஃபீல்ட்லையோ இல்லை பாதி சூப்பர் மார்க்கெட்டிங்கன்னா சொல்லி வைப்பேன். சொல்லி வச்சதுனால உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைச்சா உண்டு. மற்றபடி நானா போயிட்டு கண்டதுல தள்ளி விட்டுற மாட்டேன். அதனால தான் நான் வீடியோ அந்த மாதிரி வீடியோ போடுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச சம்மந்தமா வந்துச்சுன்னா போடலாம்னு இருந்தேன். இப்போ 2 பார்மசிஸ்ட் கேட்டாங்க. பார்மசிஸ்ட் மட்டும் தேவைப்படுது. ஒரு தமிழ் கம்பெனி தான், நல்ல சம்பளம், 70,000 சம்பளம் சொன்னாங்க. சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு மட்டும் வேணா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். மற்றபடி வேற நிறைய டவுட் எல்லாம் கேட்டீங்க. இந்த கண்ட்ரிக்கு வரலாமா? ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், கண்ட்ரிக்கு வரலாமா வரலாம், பயப்படுவாங்க. ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எலெக்ஷன் டைம் வர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. 3 மாதம் இழுக்கு, 4 மாதம் கூட இழுக்கலாம். ஓகே, வரலாம், நம்பி வரலாம், வாங்க, பயம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தீங்கன்னா ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா கம்பெனிலையும் ஃப்ரீயாக விட மாட்டாங்க. ஃப்ரீயாக விட மாட்டாங்க மீன்ஸ் டியூட்டி ஹவர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு 7 மணி ஆகலாம். எனக்கு வந்து 4:45 முடிஞ்சிடும். அதனால நான் வர்றேன். மற்றவங்களுக்கு எந்த டைம் முடியும்னு எனக்கு வந்து தெரிலனா கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. இவங்களுக்கு இப்போ தான் முடியும். ஒரு சில மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க, அதனால அவங்க பண்ண முடியாது. அப்படி ஒரு இதில் இருக்கும். இனிமேல் வீடியோ போடுறேன். அப்படியே இங்கே ரோட் ஷோ நடக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் நேஷனல் டே வருது, அதை பற்றின இது வேறு என்ன மாதிரி எல்லாம் வீடியோ இந்த ஊரை பற்றி நான் போடணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா போடுவேன். இல்லை நம்ம சமைக்கிற வீடியோ எதுவும் போடணுமா அதையும் சொன்னீங்கன்னாலும் போடுறேன். இங்கே கடைக்கு போயிட்டு எதுவும் போடணுமா அதையும் போடலாம். நம்மகிட்ட ஒரு கூச்ச சுகமா இருக்கு நம்மளுக்கு போய் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனாலதான் யோசிக்கிறேன், இல்லைன்னா போய் போட்டுருவேன். இது தனியா உட்காந்து எடுக்கிறோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கடையில போய் எடுக்க சொன்னீங்கன்னா வரமாட்டேங்குது. இப்போ கூட பாருங்க, நாமான கடைக்காரன்னு உட்காந்து பேசிட்டேன். ஆனா அங்கே போய் 2 பேர் சொன்னீங்கன்னா வராது. கேமரா முன்னாடி வரமாட்டேங்குதுங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வீடியோ போடுறேன், நல்லா நீங்க கேட்குற வீடியோ போடுறேன். என்னன்னு முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க, போடுறேன். நம்ம கிரிக்கெட் மேட்ச் வர வீடியோனாலும் சொல்லுங்க, போடுறேன். வேற எதுவும் டவுட் வேணாலும் சொல்லுங்க, போடுவோம். வேற லைவ் வேணாலும் வருவோம். சரிங்களா? ஓகே, பாய் பாய். நல்லா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. பாய். வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்க இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல தான் நிற்கிறோம். இப்போ வந்து இங்கே ரோட் ஷோ நடக்குது, நேஷனல் டே வருது. அதுக்கு ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்காண்டி நானும் என் நண்பனும் வந்திருக்கோம். ரோட்டில் வண்டியில் வர்றாங்க பாருங்க, தெரியுதா? வராங்க எப்படி போகிறாங்க பாருங்க. எல்லாம் நம்ம ஊருக்காரங்க ஓட்டுறதெல்லாம் எப்படி சாதம் பண்ணுறாங்க. தலைவர் திமிங்கலம் தான் அணுங்க.
ஸ்பீக்கர் பாக்ஸா? ஹிந்திக்காரங்க தான்ப்பா. எவ்வளவு ஓட்டுறாங்க இவரு? அப்படிதான் வருவாங்க. ஒத்திய தானே நாட்டுக்கு தானே. ஆமா. வந்திருக்காங்கடா இதுக்காண்டி வந்திருக்காங்கடா ஆர்மில இருந்து. நம்ம ஊருக்காரங்க. நம்ம ஊர் இது அணிவகுப்பு நடக்கும் நம்ம கொடி பிடிச்சு. வேறாமரு எல்லா நாடு காரஞ்சில வருவாங்க. அஞ்சு பேரை பிடிச்சிட்டு ஒரு சுள்ளி சுட்டுனாலும் அந்த கொடி வருது பாருங்க. நம்ம கொடி தாங்கிக்கிறது பாருங்க. நம்ம ஆர்மி இந்தியா கொடிதான் பாரு. பாருங்க 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 எல்லாம் பாருங்க. இந்தியா கொடி பறக்குதா? இந்தியா கொடி பறக்குதா? Right.